ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக வங்கியிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 5 லட்சம் வரைக்கும் சேலரி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட் பேங்க்லேருந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் டீலர் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கோட சப்சிடியரி பேங்க் தான். போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்க்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டீலர் ஃபார் ஸ்டோக் புரோக்கிங் டெர்மினல்ஸ்க்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 12 வேகன்சி இருக்குது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து 4 to 5 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீலர் போஸ்டிங்க்கு வந்து 4.2 லட்சம் வரைக்கும் சேலரி தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்க்கு MBA இன் மார்க்கெட்டிங் அல்லது ஃபினான்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸான NISM அல்லது கேபிட்டல் மார்க்கெட் குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 25 to 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். டீலர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் NISM குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 21 to 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வந்து தஞ்சாவூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கேட்டிருக்க ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 1/1/2026 படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மோடு வந்து இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் பேங்க் வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு கொரியரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். இது ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து சென்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வேக்கன்சி இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.